ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட் பார்க்குறதுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. குமரனுக்கு வந்து அந்த ஃபேஷன் டிசைனர் கால் பண்ணுறாரு. நீ நடித்த கேரக்டர் வந்து இன்னும் கதையில் எடுக்க போகிறாங்களாம்ப்பா. ஸோ நீ நடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குமரன் வந்து சந்தோஷப்படுறாரு. கங்கா வந்து சொல்கிறாங்க, நம்ம வேலை வெட்டியை பார்க்கணும் இல்லைங்க, உங்கள் ஆசைக்காக ஒரு தடவை நடிச்சிட்டிங்க, அதுவே போதும்னு சொல்கிறாங்க. ராகினி அஜயை காட்டுறாங்க. 2 பேரும் காரில் வந்துட்டு இருக்காங்க. அஜய் வந்து சொல்கிறாரு, நீ சீக்கிரமாக என்னை ஏற்றுப்ப ராகினி அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ வரைக்கும் அவங்க கூட இருக்கிறதுக்கு என்ன காரணம், நீங்க கெட்டின தாலியால கிடையாது, காவிரி அந்த வீட்டை விட்டு அனுப்பணுன்றதுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வெண்ணிலா வந்து கிராஸ் பண்ணி போறாங்க. அஜய் வந்து ஷாக் ஆறாரு. ராகினி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜயோட முன்னாள் காதலி அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ராகினி வந்து பிளான் பண்றாங்க. அப்ப விஜயோட முன்னாள் காதலியை வந்து நம்ம கூப்பிட்டு போனா காவேரியை வந்து அவங்க அமுச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட முன்னாள் காதலியை வந்து தேடுறாங்க. பட் அவங்க காணாம போயிடுறாங்க. விஜயும் காவேரியும் காட்டுறாங்க. விஜய் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. காவேரிக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்றாங்க. எதுக்கு இவர் என் மேல இவ்வளவு பாசமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இது எனக்கு கடைசி ஃபேர்வெலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே வச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. காவேரி வந்து சொல்றாங்க, டைம் பீரியட் முடிஞ்ச உடனே நானே போயிடுவேன், நீங்க எனக்காக எதுவும் பண்ணலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, ஆர்வக்கோளாறு, உன்னை எப்பவுமே நான் விட மாட்டேன், லைஃப் லாங் உன் கூட தான் நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. தேங்க்யூ.